வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து பண்ணீங்க ஒரு காலத்துல. ஆனா உங்களை யாருமே மதித்திருக்க மாட்டாங்க. அது ஏன் தெரியுமா? நீங்க உதவியவங்க, உங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ மூவ் ஆன் ஆகி போய் கொண்டே இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க எந்த விதமான உதவிகளும் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறி இருக்காது. அது அவர்களுக்கும் தெரியும். ஆனா நீங்க உதவி செய்து கொடுத்தவர்கள் வாழ்க்கை, அனைவரின் வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விட்டது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் அப்படியே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியாம பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்று தெரியாம பல கேள்விகளுக்கு நீங்க உள்ளாக்கப்படுவீங்க. ஆனா நீங்க யாருக்கெல்லாம் உதவி செய்து மற்றவங்களுடைய வாழ்க்கையில நல்லது பண்ணணும்னு நினைத்தீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நல்ல ஒரு நிலைமைக்கு இந்த ஒரு நேரத்துல போயிருக்கும். அதனை பார்த்து நீங்க என்னடா அவங்க நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷங்கள் இருந்தாலும், மற்றொரு பக்கம் நம்ம செஞ்ச உதவியை அவங்க மறந்திருப்பாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா அவங்க திரும்பி உங்களை நினைக்க கூட மாட்டாங்க. நீங்க செய்த உதவிகளை நேரில் பார்த்து கொண்டால் கூட உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய மனதை மாத்திருப்பாங்க. இந்த விதமான கேள்விகள் தாங்க உங்களை மனதிற்குள் கேட்டு உங்களை அது கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். காயங்களையும் உங்களுக்குள்ள உள்ளாக்கி கொண்டே இருக்கும். நீங்கள் செய்தது எல்லாம் அவங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். அவங்களுக்குன்னு சில தேவைகள் ஏற்படும் பொழுது என்னை சுத்தி சுத்தி வந்தாங்க. அவங்களுடைய தேவைகளை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன். அவங்களுடைய வாழ்க்கை நல்லா மாறிடுச்சு. ஆனா என்னுடைய வாழ்க்கை மட்டும் அதே இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறது என்று சில கேள்விகளும், சில பதில் தெரியாத கேள்விகள் உங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா உண்மைகள் என்ன தெரியுமா? நீங்கள் செய்தது அனைத்தும் வீண் போகாது. அது அவங்களுடைய வாழ்க்கையை மாத்திருக்கும் நிச்சயமாக. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செயலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வழிகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம உங்களுக்குள்ள பல வழிகள் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பதில் கிடைக்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பது ஏற்படவே ஏற்படாதுங்க. தோல்விகள் என்பது தான் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில நிலையான ஒரு இடத்திற்கு உங்களால போக முடியாது. போகணும்னு நினைத்தாலுமே அதை உங்களால பண்ண முடியாது. ஆனா முயற்சிகள் நீங்கள் செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். அதற்கான சந்தோஷத்தை கூட நீங்க அனுபவித்து கொண்டுதான் இருப்பீங்க. ஆனா போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்காமல் இருக்கும். இது செட்டில் ஆனதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைத்திருப்பீங்க. ஆனாலும் அதற்கு பிறகு எப்போதும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு உணர்ந்து கொண்டு வயது முடிந்தது அப்படின்னா என்ஜாய் என்பது பண்ண முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் தனியாக சுத்தி கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகி இருக்கும். நீங்க எப்போதுமே தனியாகத்தான் இருக்க விரும்புவீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் எவ்வளவுதான் கிரௌட்ல இருந்தாலுமே தனியாக இருப்பது போலத்தான் நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய மனதிற்குள் நினைத்துக் கொள்வீங்க. ஏன் அப்படின்னா யாரும் உங்களை அவ்வளவுக்கு அதிகமா புரிந்து கொண்டிருக்க மாட்டாங்க. அதனால நீங்க மற்றவங்களை போய் எப்பொழுதுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைத்து கொண்டு யாரிடமும் எதையும் கூறாமல் மனதிற்குள்ளேயே வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா நீங்க எப்போதுமே தைரியமாகத்தான் இருப்பீங்க. அப்படி தைரியமாக இருப்பதால் யாரும் உங்களை வீக்கா நினைக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அதிலிருந்து உங்களுடைய மனமானது வெளியில் வராமல் உங்களுக்குள்ள நீங்களே கஷ்டத்திற்கு ஆளாக்கி கொள்வீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க என்று உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்வீங்க. இந்த ஒரு விஷயம் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல எமோஷனலான விஷயங்களை உங்களுக்குள்ள உருவாக்கி அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் விடுங்க. இது யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் வெளியில் எப்பொழுதுமே நார்மலாகத்தான் நடந்து கொள்வீங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு ப்ரெஷர் இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாமத்தாங்க இருக்கும். நீங்க எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. கம்ப்ளைண்ட் பண்ண எதுலையுமே மாட்டீங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை போய் கூட நீங்க மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. எப்பொழுதுமே அமைதியான தைரியத்துடன் தான் நீங்கள் எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனா அதே நேரத்தில் உங்களுடைய உங்களுடைய சந்தோஷத்திற்கு சில நபர்கள், அதுவும் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், உங்களுடைய சந்தோஷத்திற்கு எதிர்மறையான சில செயல்களை செய்வார்கள். அவர்கள் ஏன் இப்படி பண்றாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவர்கள் சின்ன சின்ன செயல்களை செய்வாங்க. அதனை பார்த்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கேள்வி கேட்க தோணும். இவங்க ஏன் நம்முடைய வாழ்க்கையில இப்படி பண்றாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான சில நிகழ்வுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்குங்க. நீங்கள் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்படுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். சில நேரங்கள்ல நீங்களே ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க. என்னால தான் இவ்வளவு கஷ்டமானது இருக்கிறதா என்று பல கேள்விகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எல்லாருக்குமே நீங்க சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை மட்டும் அதை எப்பொழுதுமே ஆழமாக ஃபீல் பண்ண வைத்து கொண்டே இருக்கும். யாராவது ஏதாவது கூறினால் கூட
உங்களுடைய மனது நோகும்படி பேசினால் கூட உடனடியாக அதை நீங்கள் மறந்து விடாமல் உங்களுடைய மனதிற்குள்ளேயே வைத்து அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, கோவப்படுவீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தெளிவாக கூறவும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய உழைப்புக்கு இப்போது பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எதையுமே நீங்க ஈஸியா பெற மாட்டீங்க. எதையாவது ஈஸியா பெறணும்னு நினைத்தாலும் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்காது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா எப்போதுமே இருக்கும். ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்குங்க. சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சேஞ்ச் பண்ண வேண்டிய பெரிய விஷயங்கள் என்பது தேவை இருக்காது. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்தாலே போதும். மகரம் ராசிக்காரங்களுக்கு அது பெரிய ஒரு மாற்றமாக மாறிவிடும். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டியது கிடையாது என்பதை புரிந்து கொள்வீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் தனியாக சுமந்திருப்பீங்க. பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுக்கு பொறுப்புகள் என்பது இருக்காது. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிந்து அதனை நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக மாறியிருப்பீங்க. இனிமே எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. ஆனா இப்போது நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில அது எவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், அது பிற்காலத்துல எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வீங்க. எல்லா விஷயங்களிலும் எளிதாக கற்றுக்கொள்வீங்க. அது உங்களுடைய வேலை விஷயங்கள், உங்களுடைய தொழில் விஷயங்கள் அனைத்திலும் நீங்கள் உடனடியாக உங்களுக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடிய திறனானது இருக்கும். அதனால அதனை நீங்கள் உடனே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனால் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சில பாடங்கள் நிச்சயமாக நடக்கும். அது நன்மைகளுக்கு உரியதாகவும் இருக்கும். சில விஷயங்கள் உங்களை அசிங்கப்படுத்துவது போல இருந்தாலும் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது அனைத்தையும் மறக்க வேண்டும். அது மாதிரித்தான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சில நாட்கள் உங்களை அவமதித்து நிச்சயமா உங்களுக்கு அந்த தொழிலை சொல்லி கொடுப்பாங்க. நீங்க தொழில் பழக வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அமைதியாக இருந்து தாங்க ஆகணும். ஆனா உங்களுடைய சுயமரியாதை தான் முக்கியம் என்று நீங்க நினைத்தீர்கள் என்றால் அந்த ஒரு தொழிலை நீங்க பழக முடியாம போய்விடும். உங்களுக்கு எது வேண்டும் என்பதை நீங்கள் தாங்க முடிவு செய்ய வேண்டும். உங்களுக்கு நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா முன்னேற ஆரம்பிக்கும். மகரம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதனால உங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் மிகப்பெரிய ஒரு ஒழுங்கையும் எப்படி இருக்கணும், எப்படி வாழ வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்குங்க. நீங்கள் ஒரு பிக்சடான ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றக்கூடியதாக இருக்கும். எல்லாத்தையும் நீங்க ஈஸியா எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுது, நிலைத்தன்மை இல்லாமல் எந்த அளவுக்கு வேலை விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகிறது, உடலாக இருக்கட்டும் மனதாக இருக்கட்டும், இதனையும் சமநிலைப்படுத்த முடியாத உங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கிறது என அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்வீங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்க எல்லாரிடமும் இப்படி இருக்கணும் என்பதையும் நிச்சயமா தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் ஆல்ரெடி பெற்றிருக்கக்கூடிய விஷயங்களை இந்த ஒரு நேரத்துல அப்சிரியேட் பண்ணும் பொழுது உங்களுடைய மனதானது இந்த ஒரு நேரத்துல நெகட்டிவிட்டி, அதாவது கெட்ட தன்மைகளிலிருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நல்லதாகவே மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல தொழிலும் பணமும் மேம்படவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய கெரியர் சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு தெளிவை நீங்கள் பெற ஆரம்பிப்பீங்க. நீங்க எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய தெளிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க உங்களுடைய வேலைகளை விட்டுட்டு முக்கியமான விஷயங்கள்ல நீங்க போக்கஸ் பண்ண ஆரம்பித்து பாருங்கள். அதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு நேரத்துல இம்ப்ரூவும் ஆக ஆரம்பிக்கும். பாதியில் நின்ற விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் வேகமாக போய் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. நீங்க இது வரைக்கும் கெட்டது நினைத்த இடங்கள்ல உங்களுக்கு பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பல நேரங்கள்ல ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நான் எவ்வளவோ பண்ணுறேன் இருந்தாலும் என்னை யாருக்கு ஆனா என்ன கிடைக்கிது எனக்கு அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். யாரும் என்னை கண்டு கொள்ளவில்லை என்கிற மாதிரியான கேள்விகளும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா அந்த ஒரு கேள்விக்கு இப்போது உங்களுக்கு பதிலானது கிடைக்கும். நீங்க இது வரைக்கும் மற்றவங்க கூடயே இருந்து மற்றவங்க மாதிரியே வாழ்ந்துட்டீங்க. இதனால உங்களுக்கு பலன், மரியாதை, ரிசல்ட் இதெல்லாம் உங்களுக்கு பொறுமையாகத்தான் வந்து சேரும். நீங்க தனிநபராக இருந்து வாழ்க்கையில முன்னேறினால் மட்டுமே இது அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஆனால் ஒரு நபரின் கீழே இருந்து நீங்கள் மேலே வரும் பொழுது உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பணமும் எல்லாமே உங்களுக்கு பொறுமையாகத்தான் கிடைக்கும். அதனை நீங்கள் முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்காது. பொறுமையாகத்தான்
உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொடுக்கும். பொறுமையாக நடந்தாலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. நீங்க அதனை இந்த ஒரு நேரத்துல மதிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன் தெரியுமா? அது எவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு தடைகளை உருவாக்கியது, அதிலிருந்து நீங்க எப்படி வெளிவந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தான் செய்யும். அதை அனைத்தையுமே நீங்க தீர்த்து விட்டு வெளியில் வந்து விடுவீர்கள். இதனால உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம நன்மைகள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். மறக்காம இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நடக்கப் போகிறது இதுவாக இருக்கிறதா இல்லையா என்பதையும் கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.